புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இப்போ யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இதையெல்லாம் பார்த்தோன்னா அதில் அடிக்கடி ஒரு விளம்பரம் வருது. அது எதை பற்றினா இந்த ஆன்லைன் கேம்லிங்கை பற்றி தான். நீங்கள் ரம்மி விளையாடுங்க, மங்காத்தா விளையாடுங்க, அதிக பணத்தை வெல்லுங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங் போனஸாக இவ்வளோ தரோம், இந்த மாதிரி நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க. இந்த விளம்பரதாரரோட முக்கியமான டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் தான். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா 90s கிட்ஸை விட 2K கிட்ஸ் தான் அதிகமாக மொபைலை பயன்படுத்துகிறாங்க. கேம் விளையாடினா பணம் சம்பாதிக்கலாம், ஈஸி மணி, இந்த மாதிரி தப்பான விளம்பரத்தை நம்பி இவங்களும் பணத்தை அதில் போடுறாங்க. 2K கிட்ஸை தவிர்த்து மற்ற வயதினரும் இந்த மாதிரியான தப்பான விளம்பரம் மூலமாக அவங்களோட பணத்தை இழக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோன்னா பணத்தை பற்றியான போதுமான விழிப்புணர்வு நம்மள்கிட்ட இல்லாதது தான். ஏன்னா நம்ம பணக்காரன் ஆகிறது ஒரு அதிர்ஷ்டம்னு நினச்சிட்ருக்கோம். அதனால தான் அதுக்கான வழியை இந்த மாதிரியான சூதாடுறதன் மூலமாகவும் லாட்ரி டிக்கெட் மூலமாகவும் அடையிறதுக்கு முயற்சிக்கிறோம். எந்த லாட்ரி டிக்கெட்டோட உரிமையாளரோ இல்லைனா ஒரு சூதாட்ட அரங்கத்தோட உரிமையாளரோ நீங்கள் ஏழையாகவோ பிச்சைக்காரனாக ஆகியோ பார்த்துருக்கீங்களா? உதாரணத்துக்கு அமெரிக்காவில் உள்ள கேசினோவோட உரிமையாளரை எடுத்துக்கிட்டோன்னா அங்கே யாரோ ஒரு ஆள் பகடையை உருட்டும் போது அந்த கேசினோ உரிமையாளரோட பணம் அங்கே பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அதிகமான முறையில் பகடையை உருட்டும் போது தான் அந்த கேசினோவோட உரிமையாளர் பணத்தை இழக்க நேரிடும். இந்த மாதிரி பல பேர் பகடை உருட்டி அவங்க பணத்தை இழப்பாங்க. யாரோ ஒரு ஆள் அதில் ஜெயிப்பாங்க. அந்த இழந்த பணத்தில் ஏதோ ஒரு பகுதி தான் அந்த ஜெயிச்சவங்களுக்கு போய் சேருது. இதனால் சூதாட்ட அரங்கத்தோட உரிமையாளரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வின் வின் சிச்சுவேஷன் தான். அவங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ உள்ள ஆன்லைன் சூதாட்டமும். இந்த சூதாட்ட ஆப்பை கிரியேட் பண்ணவங்க எப்போவுமே ஜெயிச்சிட்ருப்பாங்க. அவங்க பணத்தை இழக்கவே மாட்டாங்க. இங்கே பணத்தை இழக்கிறதெல்லாம் நம்மளை மாதிரி சராசரியாக கனவு காண்ற மக்கள் தான். இன்றைக்கி இருக்கிற ஊடகத்தால் பல விளம்பரங்களை உந்தி தள்ள முடியும். அதில் முக்கியமான விளம்பரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போவே அது வேணும், கிடைச்சாகணுங்கிற மாதிரியான விளம்பரம் தான். யாராவது ஒரு ஆள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா அவங்கள்ட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கணும், முயற்சி இருக்கணும், உழைப்பு இருக்கணும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஏதோ ஒரு அதிசயம் மாதிரியும் அதிர்ஷ்டம் மாதிரியும் பணம் சம்பாதிக்கிறத இந்த ஊடகங்கள் பிரம்மாண்டமாக காட்டுது. இப்படிப்பட்ட ஊடக விளம்பரங்களால் நம்மளை அறியாமலேயே 3 நம்பிக்கைகள் நம்மளோட மனசில் வேரூன்றி இருக்குது. ஒன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் தேவைங்கிறது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோன்னா பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது பணத்தை சம்பாதிச்சு தருவாங்கங்கிறது தான். அப்புறமா இந்த எண்ணங்கள் எல்லாமே நம்மளோட பழக்கங்களாக மாறும். பழக்கங்கள் தான் நமக்கான விளைவை தீர்மானிக்குது. இதையே நான் சொல்கிறேன்னா உங்ககிட்ட ஒரு நல்ல சொத்து இருந்துச்சுன்னா அதுதான் உங்களோட பொருளாதார பழக்கமாக இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு நல்ல அறிவு இருந்துச்சுன்னா அது உங்களோட வாசிப்பு பழக்கமாக இருக்கும். உங்ககிட்ட கட்டுமஸ்தான உடம்பு இருக்குன்னா அது உங்களோட உடற்பயிற்சி சம்மந்தமான பழக்கமாக இருக்கும். உங்கள் பழக்கம் தான் நீங்கள். வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள இடைவெளி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேரத்தை நல்ல பழக்கத்துக்கு பயன்படுத்துகிறீங்களா இல்லைனா தீய பழக்கத்துக்கு பயன்படுத்துகிறீங்களாங்கிறது தான். ஆன்லைன் சூதாட்டத்தோட அடிமைத்தனத்தின் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெரும்பாலான நேரத்தை அதில் தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதிகமான நேரத்தை அதில் செலவு செய்ய செய்ய அதுவே உங்களுக்கு பழக்கமாக மாறும். அந்த பழக்கம் தீய பழக்கமாக இருக்கிறனால உங்களோட பணத்தை நீங்கள் அதிகமாக இழக்க நேரிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதிகமான நேரத்தை ஏன் நம்ம அதில் செலவிடுறோம்? ஏன்னா அது அணுகிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. அதனாலேயே இதை ப்ரோக்ரெசிவ் அடிக்ஷன்னு சொல்கிறாங்க. தமிழில் சொன்னோம்னா ஒரு முற்போக்கான அடிமைத்தனம்னு சொல்லலாம். அமெரிக்கன் சைக்காட்ரிஸ்ட் இந்த மாதிரியான ஆன்லைன் கேமிங்கை பற்றி சொல்லும்போது இது ஒரு இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிஸார்டர்னு சொல்கிறாங்க. தமிழில் சொல்லணும்னா தூண்டுதல் கட்டுப்பாடு கோளாறுன்னு சொல்லலாம். ஒரு வகையில் நம்மளோட அன்றாட பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் நமக்கு சீக்கிரமான சந்தோஷத்தை கொடுக்கறதுக்குமே இந்த மாதிரியான ஆன்லைன் கேமிங்கெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ட்ரக் அடிஷனுக்கும் கேம்லிங் அடிஷனுக்கும் பெரிய வேறுபாடெலாம் கிடையாது. ரெண்டுமே ஒரு மாதிரியான போதை தான். என்ன ட்ரிக் அடிஷன் ஆகும்போது அது உங்களோட உடம்பையும் உங்களோட மனசையும் மட்டுமே பாதிக்கும். ஆனால் கேம்பிளிங் அடிக்ஷன் உங்களை சுற்றி இருக்கிற குடும்பத்தையே பாதிக்கும். நீங்கள் இந்த மாதிரியான ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அடிமையாக இருந்தனா உடனே விலக பாருங்கள். உங்களை பற்றி உங்களுடைய நம்பிக்கையை மாற்றுற சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா நம்மளோட அடையாளத்தை நம்ம கல்லில் ஒன்றும் செதுக்கலை. அதனால் நம்மளால் எளிதாக நம்மளை மாற்றிக்க முடியும். ஒவ்வொரு கணத்துலையும் நாம் எதை தேர்ந்தெடுக்கணுங்கிற சக்தி
அந்த சுதந்திரம் நம்மள்கிட்ட இருக்குது. அதனால் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ, எந்த பழக்கத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த பழக்கத்தை வச்சு நாம் விரும்புகிற நம்மளோட அடையாளத்தையும் நம்மளால் உருவாக்க முடியும். அதனால் இந்த மாதிரியான ஆன்லைன் கேமிங், மங்காத்தா, ரம்மி இதை மாதிரியான விஷயங்களில் அடிமையாகாமல் உங்களை காத்துக்கங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.